ஹாய் ஹலோ வெல்கம் டு திவ்யா குக்கிங் கிரியேஷன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சூரசம்ஹாரம் அதாவது கந்த சஷ்டியோட 6வது நாள், அந்த ஒரு நாள் மட்டும் விரதம் இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா நான் வந்து 7 நாளும் விரதம் இருக்கிறேன். அந்த ஒரு நாள் மட்டும் விரதம் இருக்கிறவங்க என்ன பண்ணுறதுன்னு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலில் பூசாரிக்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னதை எனக்கு கேட்கும்போது அவர் ஒரு நாள் இருக்கிறவங்களுக்கும் என்ன பண்ணணுங்கிற நடைமுறையை சொன்னார். அது உங்களுக்கு யூஸ் ஆகுன்னு நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. என்னென்னா, அந்த 6வது நாள் மட்டும் சூரசம்ஹாரத்தன்னைக்கு மட்டும் விரதம் இருக்கிறவங்க காலையிலேயே எந்திரிச்சு, இப்போ முந்தின நாளே வீடெல்லாம் தொடச்சி சுத்தமாக வச்சுக்கோங்க. அதாவது நாளைக்கு திங்கட்கிழமை 27ஆம் தேதி காலையில் எந்திரிச்சு தலையோட தண்ணி ஊற்றிட்டு தீபம் போட்டுட்டு பாலும் பழமும் சாமிக்கு வச்சுட்டு அதை நீங்கள் நெய்வேத்தியமாக எடுத்து சாப்பிட்டுட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எதுவும் சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் சூரசம்ஹாரம் பக்கத்தில் கோயில் இருந்துச்சுன்னா போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீடெல்லாம் தொடச்சிட்டு தலை குளிச்சுட்டு நெய்வேத்தியம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எங்களுக்கு டிவியில் தான் பார்க்குறேன்னா டிவியில் பார்த்துட்டு நேரலை முடிஞ்ச உடனே தலையோட தண்ணி ஊற்றிட்டு தீபம் போட்டுட்டு சாமி சூரசம்ஹாரம் பண்ணினங்காட்டிக்கு சாமிக்கு குளிர்ச்சி ஊட்டுற விதமாக தயிர் சாதம், லெமன் சாதம், புளி சாதம், கருவேப்பிலை சாதம், இந்த மாதிரி சக்கரை பொங்கல், அது இல்லாமல் வேறு அதாவது கொத்தமல்லி சாதம், இந்த மாதிரி கலவை சாதங்கள் ஏதோ ஒரு 6 வகையான சாதம் படைச்சிட்டு அதை சாமிக்கு நெய்வேத்தியமாக படைச்சிட்டு நம்ம அதை எடுத்து சாப்பிட்டுட்டு நீங்கள் விரதத்தை பூர்த்தி செஞ்சிடலாம். இதே நீங்கள் 6வது நாள் தான் கலசம் வைக்கிறோம், 6வது நாளில் தான் காப்பு கட்டுறோம் அப்படின்னிங்கன்னா அந்த ஒரு நாள் மட்டும் நாளைக்கு மட்டும் காப்பு கட்டினீங்கன்னா நாளைக்கு சாயங்காலமே அந்த காப்பை கலட்டி பூஜை ரூம் வேஸ்ட் வச்சுருப்பீங்கள்ல, பூவு அதெல்லாம் போடுவீங்களா, அதோட ஒன்றா போட்டுருங்க. அப்படி நாங்கள் கலசமும் வைக்கலை காப்பும் கட்டலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலையில் நெய்வேத்தியம் நீங்கள் படைச்சிட்டு நீங்கள் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சாயங்காலம் சூரசம்ஹாரமெல்லாம் முடிஞ்சோடனே வீடு தொடச்சி தலையோட தண்ணி ஊற்றிட்டு சாமிக்கு தேவையான ஐட்டம் எல்லாம் சமைச்சிட்டு, அதாவது இந்த 6 வகையான சாதத்தை சமைச்சிட்டு அதை நீங்கள் சாமிக்கு படைச்சிட்டு நெய்வேத்தியமாக எடுத்துக்கோங்க. அதில் முக்கியமாக தயிர் சாதமும் சக்கரை பொங்கலும் இருக்கணும். தயிர் சாதம் முருகரை குளிர்விக்கிற விதமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். எனக்கு அவர் சொன்னதை நான் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு இதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான சந்தேகங்களை அவர்கிட்ட கேட்டு உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.